குழந்தைகளுக்கான வயிறு, குடல் மற்றும் கல்லீரல் சிகிச்சைக்கு ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனையின் சிறப்பு மையத்தை டாக்டர் ராதாகிருஷ்ணன் IAS திறந்து வைத்தார். இந்தியாவில் நகர்ப்புற வாழ்க்கை முறையால் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, ஆரம்பகால குடல் அழற்சி நோய்கள், வளர்சிதை மாற்றம் மற்றும் கல்லீரல் நோய் என குடல் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள் அதிகரித்து வருகிறது. இதற்கு தீர்வளிக்கும் விதமாக இந்தியாவின் முன்னணி குழந்தைகள் பல்நோக்கு மருத்துவம் மற்றும் பிரசவத்திற்கான சிறப்பு மருத்துவமனையான ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனை சென்னையில் உள்ள தனது மருத்துவமனை வளாகத்தில் அதற்கான பிரத்யேக மேம்பட்ட வயிறு, இரைப்பை மற்றும் கல்லீரல் சிறப்பு சிகிச்சை மையத்தை தமிழக கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் IAS திறந்து வைத்தார். இது குழந்தைகளின் செரிமானம் மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் முழுமையாக கவனம் செலுத்தும். மாறி வரும் உணவு முறைகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது மற்றும் உட்கார்ந்த நிலையிலான பணிகள் ஆகியவற்றின் காரணமாக பல்வேறு நோய் பாதிப்புகள் ஏற்படுகிறது. இந்த நிலையில் பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிறு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சைகளை வழங்குவதற்காக இந்த மையத்தை ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனை திறந்துள்ளது. இது குறித்து ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனையின் கணையம் மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரும் மூத்த ஆலோசகருமான டாக்டர் சோமசேகரா கூறுகையில், குழந்தைகளின் குடல் மற்றும் கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் பெரும் கவலைக்குரியதாக மாறிவரும் நேரத்தில் சென்னையில் இந்த மேம்பட்ட குழந்தைகளுக்கான இரைப்பை மற்றும் கல்லீரல் மையத்தை தொடங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நகரங்களில் பிறக்கும் குழந்தைகளில் 5 பேரில் ஒரு குழந்தை அதிக எடையுடன் பிறக்கிறது. மேலும் அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்களுக்கு கொழுப்பு கல்லீரல் நோயின் ஆரம்ப அறிகுறிகள் உள்ளது. நாள்பட்ட மலச்சிக்கல், வயிற்று வலி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களும் அதிகரித்து வருவதை நாங்கள் பார்த்து வருகிறோம். இதை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதற்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும். அந்த நோக்கத்திற்காகவே இந்த மையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய மையத்தின் மூலம் குடல் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு சிகிச்சையை வழங்க இருக்கிறோம் என்று தெரிவித்தார். 3 years before சோமசேகர் சார் பார்த்தீங்கன்னா நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம். எந்த ப்ரூவும் கிடையாது. ஒரே ரீசன் என்ன இருந்தது அப்படின்னா, டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சின்ன வயசுல இந்த குழந்தைக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜ் அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். இங்கே ராதாகிருஷ்ணன் சார் இருக்காரு. சார் on behalf of எங்கள் ஃபேமிலி நான் மட்டும் இல்லை, மோர் தென் thousands ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கீம் அதனால வந்து ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்க. காமன் மேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நான் என்ன பார்த்தீங்கன்னா, இது ஏதோ நம்ம சொல்றதுக்கு இல்லை, மருத்துவ தலைநகரம் அப்படின்னு நம்ம தமிழ்நாடையும் அதே மாதிரி குறிப்பாக மெட்ராஸை வந்து மருத்துவத்தின் சிகரம் அப்படின்னு சொல்றது இந்த ஏரியாவுக்கு மட்டும் இல்லை, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்குமே அது அப்படி நடக்குது. அதே மாதிரி பல நாடுகள்ல இருந்து இங்கே வராங்க. நீங்க ஒரு மருத்துவமனை உள்ள போய் பார்த்தாதான் நம்மளோட அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அந்த வகையில தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோ லிவர் சென்டர் அப்படின்னு தொடங்கினது ரொம்பவே ஒரு பாராட்டக்கூடியது. பல இதுல நீங்க பாத்தீங்கன்னா டிசீஸ் நம்ம வந்து தாய்மார் இறக்குறது ரொம்ப கம்மியாயிடும். ஒரு காலத்துல வந்து 100 மேற்பட்ட 1 லட்சம் இறக்கும் நிலை மாறி 35 வந்தது. அது மட்டும் இல்லாம இன்ஃபென்ட் மார்டாலிட்டின்னு சொல்லுவோம், அதுலயும் நம்ம வந்து 12 வந்திருக்கோம். நியோநாட்டல்ல கம்மியா வந்தோம். இது தனியார் மட்டும் இல்ல, அரசு மருத்துவர்கள் எல்லாரோட பங்களிப்போட வந்திருக்கு. அதே நேரத்தில் ஒரு கண்ணு தாய் சேய் நலம், இன்னொரு கண் வந்து நோய். அந்த நோய்க்கு தான் என்ன சாதாரண நோய்கள் எல்லா இடத்துலயும் ட்ரீட்மெண்ட் நடத்துகிறது. இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் கேர் இருக்கு இல்லையா, குறிப்பா இந்த சிறு பிள்ளைகள், பிறந்த குழந்தை, அதே 18 வயசு வரைக்கும் இருக்கும்போது அதுதான் வந்து ஆக்சஸ் இல்லாம இருக்கும். எனக்கு ஞாபகத்துல தமிழ்நாடுல வந்து இந்த ஒரு ரோபஸ்ட் தனியாரோட வசதிகளும் பயன்படுத்தும் வகையில முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இருக்கிறதுனால பல ஏழை எளிய மக்கள் இதை பயன்படுத்த இருக்கிறதுனால இன்னொரு முக்கியமானது நம்மளோட மிக முக்கியமான HR மருத்துவர்கள், வல்லுநர்கள், அது மட்டும் இல்லாம மருத்துவ ஒரு ஆபரேஷன் அது மட்டும் நர்ஸ் நல்லா குவாலிஃபைடா இருக்கணும், லேப் டெக்னீஷியன்ஸ் இருக்கணும். அந்த வகையில தான் இந்த ரெயின்போ மருத்துவமனை ரொம்ப சிறப்பா இந்த மாதிரி ஒரு பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோ டெடிகேட்டடா தரது ரொம்ப பாராட்டக்கூடியது. ஏன் இது முக்கியம் அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். எப்பவுமே விழிப்புணர்வு கோட்டை எப்படி குடிச்சுக்கணும், தடுப்பூசியா இருக்கட்டும் இதா இருக்கட்டும், ஆனா விழிப்புணர்வு மக்கள் தன்னோட வழக்கங்களை மாற்றினாங்க. நோயை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் உத்தேசிக்கிறாங்க. குழந்தைக்கு இப்போ பெரிய சொல்லியிருக்காங்க, பிறந்த குழந்தை வேற எந்த வழியும் இல்லைங்க, டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணணும். அந்த மாதிரி அந்த வசதிகள் ஒரு எண்ட் டு எண்ட்
வந்தா பிகினிங் டு எண்ட் வசதிகள் கொண்டு வந்ததுக்கு நான் பாராட்டுறேன். குறிப்பா இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னாக்க ஏதோ லிவர்னா நம்ம சொல்றோம் தட்ஸ் நாட் த கேஸ். நான் இப்போ வந்து ஒரு ஃபேட்டி லிவர்ங்கிறது குடிகாரங்க மட்டும் இல்லைங்க, நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால யங்ஸ்டர்ஸ்க்குமே வருது. கங்க்ராச்சுலேட் ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் திஸ் ஃபார் சைக்கிள் இனிஷியேட்டிவ். ஏன்னா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் மூணாவது அங்க போகணுங்கிற மாதிரி இல்லாம எண்ட் டு எண்ட் வசதிகளோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கிளினிக்கல் டீம் இஸ் ஹைலி குவாலிஃபைடு, விஷ் தம் கிரேட் சக்சஸ் இன் டெலிவரிங் வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிக் கேர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை பயன்படுத்தி தேவையான உங்களோட ஏழை எளிய மக்களுக்கும் நீங்க வந்து பண்றீங்க, அதை தொடர்ந்து பண்ணுவீங்க. This advanced pediatric gastro and liver center will surely become beacon of hope for thousands of children and families, not just in Tamil Nadu but across South India. Thank you once again for this. I'm sure உங்களுக்கு demand driven people வருவாங்க. Automatically see the care itself is the biggest sales. And the HR itself is the biggest strength. And the equipment. ஒரு மருத்துவமனைனா ஒரு கட்டடம் மட்டும் பார்த்தாது, கருவிகள் மட்டும் பார்த்தாது, அதை உயர்த்துவதற்கான qualified people, whether it is specialists, doctors or technicians, all of it is there. So I wish to all once again and many more successes for setting up such thing and to ensure health மட்டும் சொல்லுவோம். You can't sit back on laurels. படத்தை பத்தியே பேசிட்டு இருக்க முடியாது. Every day is a new challenge, every day is a new development. நான் கடைசியா சொல்றேன், it's not related to this. நீங்க புற்றுநோய்க்கும் பல நோய்களுக்கு லேட்டஸ்ட் இம்யூனோகுளோபுலின் வச்சு ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி குணப்படுத்தக்கூடிய மருத்துவர்கள் வந்துட்டாங்க. ஆனா அந்த வசதி இருக்கிறது எல்லாருக்கும் கொண்டு வர சொல்ல வேண்டியது கடமை. நம்மளோட பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிறைய விழிப்புணர்வு இன்னைக்கு பண்ணினதுனாலதான் நாங்க பல வெற்றிகள் நமக்குள்ளேயே வச்சு பிரயோஜனம் இல்லை. மற்றவர்கள் வசதியா அதுக்கு நீங்க பெருந்தெல்லாம் வந்துட்டீங்க. இந்த வசதி ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் வசதியை நீங்க கொண்டு செல்ல வேண்டும் சொல்லி மீண்டும் டாக்டர் ரெட்டி அவர்களுக்கும் திரு ரெட்டி அவர்களுக்கும் and the entire team of this, including both the experts and the colleagues behind them, very big shout out to all of you and best wishes. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.